ப்ரோ ட்ரேடராக இருந்தாலும் ஒரு இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் இந்த 2 லெவலில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. காலை தரையில் போட்டால் அது எப்படி கீழே பட்டு மேலே வரும்ல, அதை தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சப்போர்ட்னும், அதே பாலை மேலே போட்டால் எப்படி சீலிங்கில் பட்டு திரும்பி கீழே வருமோ அதை தான் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. சப்போர்ட் இந்த லெவலுக்கு ப்ரைஸ் வந்தது அப்படின்னா பையர்ஸ் என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ ப்ரைஸ் மேலே போகும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட், அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு போச்சு அப்படின்னா அந்த இடத்துல செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. அதனால ப்ரைஸ் சம்டைம்ஸ் கீழே வரும், சம்டைம்ஸ் அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகி மார்க்கெட் இன்னும் நல்லா மேலே போகும். அதை தான் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோனை நீங்கள் ட்ரா பண்ண தெரிஞ்சதுன்னா உங்கள் ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ப்ராப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எங்கே ட்ரா பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரியஸில் இதை பற்றி நான் கிளியராக ஒரு வீடியோ போடுறேன்.